மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் அப்படின்ற லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 64வது வந்து பார்த்திங்கன்னா டேக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜொராஸ்ட்ரியனிசத்தின் புனித நூல் என்ன? ஜொராஸ்ட்ரியனிசத்தின் புனித நூல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஜென்ட் அவஸ்தா. சரிங்களா? ஜென்ட் அவஸ்தா அப்படின்றது தான் ஜொராஸ்ட்ரியனிசத்தின் வந்துடைய புனித நூல். இதே அகிர மஸ்தா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஜொராஸ்ட்ரியனிசத்தினுடைய அந்த ஒளி கடவுளோட பெயர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகிர மஸ்தா. சரிங்களா? அடுத்தது வந்து அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, மும்மணிகள் அதாவது திரிரத்னா கொள்கையை போதித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மும்மணிகள், திரிரத்னா, 3 ரத்தினங்கள் அப்படின்ற அந்த கோட்பாடை வந்துட்டு சொன்னது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாவீரர். சரிங்களா? மகாவீரர் சமண மதத்தில் இருக்க மகாவீரர் தான் வந்து பார்த்திங்கன்னா திரிரத்னா அப்படி இல்லைன்னா 3 ரத்தினங்கள் மும்மணிகள்னு சொல்கிற கொள்கையை போதித்தவர் மகாவீரர். என்னென்ன அப்படின்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. சரிங்களா? இதே புத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 வழிகளை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பார். லாவாச்சே வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் தான் மகிழ்ச்சியின்மைக்கு காரணம்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்ன கோட்பாடு இல்லாமல் அவங்கவுங்க லைஃப்பை வாழணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்திருப்பார். கன்ஃபியூசியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கோட்பாடுகள் வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா மனித தன்மையோடு இருக்கணும், நேர்மை, நன்னடத்தை, மெய்யறிவு, நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு 5 கோட்பாடுகளை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், மௌரிய ஆட்சி அமைப்பு குறித்து தன் குறிப்புகளில் அளித்தவர் யார்? மௌரிய ஆட்சி அமைப்பு குறித்து தன் குறிப்புகளில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, மெகஸ்தனிஸ். ஓகேங்களா? கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ். இவர் யாருடைய தூதுவர்? செலுக்கஸ் நிகேடரினுடைய தூதுவர் தான் மெகஸ்தனிஸ். இவர் தான் சந்திரகுப்த மௌரியருடைய அவைக்கு வந்துட்டு அங்கேருந்து மௌரிய ஆட்சி குறித்து தன்னுடைய நூலான இண்டிகா அந்த நூலில் வந்துட்டு எழுதியிருப்பார். மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக. இந்த சைடு பாகுபலி, எண்வழி பாதை, ரிஷபர், பார்சவநாதர்னு கொடுத்துருக்காங்க. பாகுபலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமண சிலை. அதாவது நம்மளுடைய இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமண சிலை எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா சரவண பெலகோலா, கர்நாடகா அப்படின்ற பகுதியில் கிடச்சிருக்கு. அது யாருடையது அப்படின்னா பாகுபலி அப்படின்ற தீர்த்தங்கரருடைய சமண சிலை தான். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா கோமதீஸ்வரர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எண்வழிப்பாதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா புத்தர். என்னென்ன அதாவது நல்ல நடத்தை, நல்ல அறிவு அப்படின்னு சொல்லிட்டு 8 வழிகள் வந்துட்டு சொல்லியிருப்பார். ரிஷபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1வது தீர்த்தங்கரர். பார்சவநாதர் வந்து பார்த்திங்கன்னா 23வது தீர்த்தங்கரர். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1 தான் சரியான பதில். இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 4, 3, 2, 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜீனர் அப்படின்னா பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜீனர் என்பதன் பொருள் என்ன? ஜீனர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உலகை வென்றவர்னு சொல்லுவாங்க. முதல் ஜீனர் யார் அப்படின்னா மகாவீரர் தான். மகாவீரர் தான் முதல் ஜீனர். இவர் தான் உலகை வென்றவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் மிகப்பெரிய சமண சிலை அமைந்துள்ள இடம். இந்தியாவின் மிகப்பெரிய சமண சிலை அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் சரவண பெலகோலா, கர்நாடகா மாநிலம். சரிங்களா? கர்நாடகா மாநிலத்தில் சரவண பெலகோலா அப்படின்ற இடத்துல தான் இந்தியாவின் மிகப்பெரிய சமண சிலை வந்துட்டு அமைந்துள்ளது. இது யாருடைய சிலை? பாகுபலி அல்லது கோமதீஸ்வரருடைய சிலை. ஓகேங்களா? அடுத்தது மகாபோதி கோவில் உள்ள இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாபோதி கோவில் உள்ள இடம். இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகயா. ஏன்னா புத்தர் வந்துட்டு தன்னுடைய மெய்யறிவை பெற்ற புத்தகயா பகுதியில் தான் வந்துட்டு இந்த மகாபோதினி கோவில் வந்து இடம்பெற்றுள்ளது. அவர் எப்போ தன்னுடைய 49வது நாள் தான் வந்துட்டு அந்த மெய்யறிவை வந்து பெற்றிருப்பார். இதே மகாவீரர் வந்து பார்த்திங்கன்னா 12.5 ஆண்டுலேருந்து 13 ஆண்டுகள் வந்துட்டு அவருக்கு டைம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் அந்த கைவல்யம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து போயிருந்திருப்பார். சரிங்களா? இதே பவபுரி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவபுரி அப்படின்றது மகாவீரர் இறந்த பகுதி தான் பவபுரி.
சரிங்களா. மகாவீரர் வந்துட்டு இறந்த இடம் பவபுரி, ராஜகிருகம் அப்படின்ற பகுதி. இதே வந்து பார்த்திங்கன்னா லும்பினி வனம் அப்படின்றது என்ன அப்படின்னா புத்தருடைய பிறந்த இடம். புத்தர் பிறந்தது வந்துட்டு லும்பினி வனம், அது நேபாளம் நாட்டில் இருக்குது. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஷின், மகதத்தின் முதல் அரசர் யார்? மகதத்தின் முதல் அரசர் யார் அப்படின்னு கேட்டால் பிம்பிசாரர். சரிங்களா. ஹாரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் தான் நம்ம மகதத்தினுடைய முதல் அரசர். இவருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜாத சத்ரு வந்துட்டு இவருடைய மகனான அஜாத சத்ரு வந்து பொறுப்பேற்றிருப்பார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா புத்தரினுடைய சமகாலத்தவர். அதாவது முதலாம் பௌத்த மாநாடு நடைபெற்றப்போ ராஜகிருகத்தில் நடைபெற்றிருக்கும் இல்லையா, அப்போ தலைமை தாங்கியது யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஜாத சத்ரு தான். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிசுநாக வம்சம், அதுக்கடுத்து நந்த வம்சம், அதுக்கடுத்தது தான் மௌரிய வம்சம். அந்த மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் சந்திரகுப்த மௌரியர். யாருடைய உதவியுடன் தோற்றுவித்திருப்பார்னா சாணக்கியர் அப்படி இல்லைன்னா கௌட்டில்யர் அப்படின்றவருடைய உதவியுடன் வந்துட்டு சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். முதல் பேரரசு என அழைக்கப்படுறது இந்தியாவினுடைய முதல் பேரரசு என்னென்னா மௌரிய பேரரசு தான். இவருடைய மகன்தான் பிந்துசாரர். சரிங்களா. இவருடைய மகன்தான் பிந்துசாரர். இந்த பிந்துசாரரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் முக்கியமான ஒரு பர்சன். இவரை வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள் வந்துட்டு அமிர்தகதா அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தகதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிரிகளை அழிப்பவர். சரிங்களா. இவருடைய பிந்துசாரருடைய மகன் தான் அசோகர். அசோகர் தான் நம்ம அடிக்கடி நிறைய பார்த்துருப்போம். அதாவது மிகவும் புகழ் பெற்றவர். அவருடைய இயற்பெயர் வந்து தேவனாம்பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிங்க போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் செய்வதையே வந்துட்டு நிறுத்தியிருப்பார். எப்போ கலிங்க போர் நடைபெற்றிருக்கும்னா கிமு 261 வந்துட்டு கலிங்க போர் நடைபெற்றிருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆசீவகம் அப்படின்றது அந்த அமைப்பை தோற்றுவித்தது யார்? ஆசீவகம் அதை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா மங்களி கோசலர். மங்களி கோசலர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசீவகத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். இவர் மகாவீரரினுடைய நண்பர் தான். ஃபஸ்ட்டு சமணத்தில் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சில கோட்பாடுகள் பிடிக்காததுனால தான் வந்துட்டு வெளியே வந்திருப்பார். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தர்மமோ பக்தியோ மனிதனுடைய இறுதி நிலையை வந்துட்டு தீர்மானிக்காதுன்னு சொல்லியிருப்பார். கர்மம் வந்துட்டு கோட்பாட்டை வந்துட்டு முக்கியமாக நிராகரித்தவர் யாருன்னா மங்களி கோசலர். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிசுநாதர், அது வந்து சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா. அடுத்தது செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவர். இதுக்கான சரியான பதில் மெகஸ்தனீஸ். மெகஸ்தனீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா செலுக்கஸ் நிக்கேட்டரினுடைய கிரேக்க தூதுவர். இவர் எழுதிய நூல் தான் இண்டிகா. இந்த இண்டிகா நூலில் இருந்து தான் நம்ம வந்துட்டு மௌரிய வம்சத்தை குறித்து அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.